ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் மீல் மேக்கர் குழம்பு செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை வாங்கி நல்லா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் மீல் மேக்கரை போட்டுருங்க. அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாங்க, சுவை கூடுதலாக தான் இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி விட்டு அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு தேங்காய் சீலை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை ஸ்லிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கரை இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை கைட்டையே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான். பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கைட்டையே பிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்குனதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதில் மீல் மேக்கர் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்குனாலே போதும். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, 2லேருந்து 3 கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா வெங்காயம் வேகமாகவே வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை ஸ்லிம்லே வச்சு வதக்கி விடுங்க, இல்லைன்னா வெங்காயம் வந்து அடி பிடிச்சிரும். வெங்காயம் முருகிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதோட சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த மிக்ஸி ஜாரை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, கறி மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிற எல்லா பொடியுமே நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும்.
அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை அதோட சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லையா மீல் மேக்கர், அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா ஃபுல்லாமே மீல் மேக்கரில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு அந்த இதில் சேர்த்துருக்கோம். அதனால் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதி வந்துடும். திரும்ப ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு மிதமான தீயிலே ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.